நேத்து ஒரு பொது மேடையில பேசின பிரியங்கா காந்தி அவர்கள் மோடியோட பொய் குற்றச்சாட்டுகளை உடைச்சி பேசி முக்கியமா தாலி தங்கத்து விஷயத்துக்கு வராங்க. கடந்த 2 வாரமா காங்கிரஸ் கட்சி உங்ககிட்ட இருந்து எல்லாத்தையும் பறிச்சிருவாங்க, தாலி தங்கத்தையும் பறிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. காங்கிரஸ் கட்சி 55 வருஷம் ஆட்சியில இருந்திருக்கு, உங்களுடைய தாலி தங்கத்தெல்லாம் பறிச்சிருக்கா அப்படின்னு கேள்வி கேட்டு, என்னுடைய பாட்டி தன்னுடைய தாலியை போருக்காக ஒப்படைச்சாங்க, என்னுடைய அம்மா தன்னுடைய தாலியை தேசத்துக்காக கொடுத்தாங்க அப்படின்னு பேசியிருந்தாங்க. இப்படி பிரியங்கா காந்தி அவர்கள் கொஞ்சம் எமோஷனலா பேசுவோம், அது மிகப்பெரிய அளவுக்கு ரீச் ஆச்சு. இதோட மட்டும் நிக்காம பிஜேபி அரசு கொண்டு வந்த வேளாண் சட்டங்களை எதிர்த்து 600 விவசாயிகள் உயிரிழந்தாங்க. அந்த விவசாயிகளின் மனைவிகளோட தாலியை பத்தி மோடி யோசிச்சிருப்பாரா? மணிப்பூர்ல பெண்கள் நிர்வாணமா அடித்து இழுத்து செல்லப்பட்டாங்க, அவங்களுடைய தாலியை பத்தி யோசிச்சிருப்பாரா? இதையெல்லாம் யோசிக்காத மோடி இப்போ தேர்தலுக்காக இழிவான கருத்துக்களை பேசிக்கிட்டு வராரு. உங்களுக்கு மங்கள் சூத்ரா, அதாவது தாலியை பத்தி பேசுறதுக்கு அருகதையே கிடையாது அப்படிங்கிற வகையில தான் பிரியங்கா காந்தி அவர்கள் பேசியிருக்காங்க. யாருமே எதிர்பார்க்காத விதமா இப்படி பிரியங்கா காந்தி அவர்கள் பேசி பதிலடி கொடுத்திருக்கிறது ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது.